ஜெய் வாசவி. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. வேலும் மயிலும் துணை. நான் உங்க வீராணம் எஸ் சபரி. இப்ப நம்ம இங்க எல்லாரும் கூடியிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, சேலம் வாசவி மகிழா சமாஜம் நடத்த போற முருகர் திருக்கல்யாணத்தை பாக்குறதுக்காகவும், சேலம் வாசவி மகிழா சமாஜம் உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தொகுத்து வழங்க போற வில்லுப்பாட்டை பாக்குறதுக்கு தான். இந்த வில்லுப்பாட்டுல நம்ம அறுபடை வீடோட சிறப்புகளை பார்க்க போறோம். இந்த வில்லுப்பாட்டை பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப நிறைய ஆன்மீக பேச்சாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள்கிட்ட நம்ம எதுவுமே போய் கேட்க தேவையில்லை, கடவுளுக்கே தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு. கடவுள்கிட்ட போயிட்டு இதுவரைக்கும் நீ கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளோட இதிகாச புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம வாயை திறந்து கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம்மளோட இதிகாச புராணங்கள்ல நல்லவங்களும் சரி கெட்டவங்களும் சரி எத்தனையோ பேர் தவம் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் தவம் இருக்கும்போது கடவுள் முன்னாடி பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்து கேட்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. கடவுளுக்கு நல்லாவே தெரியுமே இவங்க எதுக்காக தவம் இருக்கிறாங்கன்னு. இருந்தும் எதுக்காக உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாங்க. இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? கண்டிப்பா கடவுள்கிட்ட நமக்கு என்ன வேணும் அப்படின்றத சரியா வாயை திறந்து நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த முக்கியமான கருத்தை மூலதனமா வச்சுதான் சேலம் வாசவி மகிழா சமாஜம் உறுப்பினர்களும் நானும் சேர்ந்து இந்த வில்லுப்பாட்டை உருவாக்கியிருக்கோம். இந்த வில்லுப்பாட்டுல வர்ற அனைத்து வரிகளையும் நீங்க அனைவரும் கேட்டு பயனடையணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ ரவண பவ சவண பவ சரண பவ சரவ பவ சரவண பசரவண ப. ஓம் சரவண பவ ரவண பவ சவண பவ சரண பவ சரவ பவ சரவண பசரவண ப. ஓம் சரவண பவ ரவண பவ சவண பவ சரண பவ சரவ பவ சரவண பசரவண ப. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல் வேல் வெற்றி வேல், வேல் வேல் வீரவேல். இன்னைக்கு நாம ஏன் இங்க வந்திருக்கோம்னா, அழகான பாலமுருகர் அவதரிச்ச கதையிலிருந்து வள்ளி தேவயானையோட காட்சி தர ஞான முருகர் கதை வரைக்கும் பார்க்க போறோம். அப்படியா? வேற என்ன பார்க்க போறோம்? கதை மட்டும் இல்லைங்க, ஒரு திருத்தலத்திலையும் முருகர் கிட்ட நம்ம என்ன வரம் கேட்கணும், என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஓ அப்படியா? கேட்கவே ரொம்ப ஆவலா இருக்கே. சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல இந்த அழகான பாலமுருகர் அவதரிச்ச கதையிலிருந்து பார்ப்போம். சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடும் குகனே சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடும் குகனே சிங்கார முருகா. எண்ணமதை தின்னமதாய் எப்போதும் வருவாயப்பா, எண்ணமதை தின்னமதாய் எப்போதும் வருவாயப்பா. ஏற்றி உன்னை பாடுகின்றோம் ஏரதத்து முருகா முருகா, ஏற்றி உன்னை பாடுகின்றோம் ஏரதத்து முருகா முருகா. சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழே சிங்கார முருகா, என் சிந்தையிலே வந்து ஆடும் புகழே சிங்கார முருகா. சின்ன சின்ன
ஆஹா சின்ன 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 ஆஹா சின்ன 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 முருகா முருகா சிங்கார முருகா சின்ன சின்ன முருகா முருகா சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் குகனே சிங்கார முருகா என் சிந்தையிலே வந்து ஆடும் குகனே சிங்கார முருகா அவதார கதைய பாக்குறதுக்கு முன்னாடி முருகன் பிறந்த கதைய கேட்போம். நம்ம எல்லாருக்கும் ஞானக்கண் எங்க இருக்கு? நெற்றி பொட்டுல. ஆமா, நெற்றி பொட்டுல தான். அப்பேற்பட்ட நெற்றி பொட்டுல தான் சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருக்கு. ஒரு சமயம் மன்மதன் மேல இருக்கும் கோபத்துல சிவபெருமான் நெற்றிக்கண்ணுல இருந்து மன்மதனை எரிக்கிறதுக்கு 6 தீப்பொறி கிளம்பி உலகமெல்லாம் சுற்றி கடைசியா சரவண பொய்கை ஆற்றுல இறங்குச்சு. அப்படியா? ஆமா, அந்த பொய்கை ஆற்றுல உருவானவர் தான் நம்ம பாலமுருகன். உருவாகும் போதே 6 குழந்தையா 6 தாமரை மலர் மேல உருவானாரு. சந்தோஷம் சந்தோஷம். இந்த கார்த்திகை பெண்கள் எப்படி வந்தாங்க? நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கே 4 பேர் தேவைப்படுறாங்க. அப்போ 6 பாலமுருகன்களை பாத்துக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்க? சரியா சொன்னீங்க போங்க. அந்த 6 பாலமுருகர்களை பாத்துக்கிறதுக்கு 6 கார்த்திகை பெண்கள் வந்தாங்க. பாலமுருகர்களை பாசத்தோடும் பண்போடும் பாலூட்டி வளர்த்தாங்க. கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கே. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றது என்னங்க, பாட்டாவே பாடிடுவோம். தாமரை பூ இதழினிலே தவழ்ந்து விளையாடி வந்தவனே, தாமரை பூ இதழினிலே தவழ்ந்து விளையாடி வந்தவனே, சரவண பவ திரு பொய்கையிலே சரவண பவ திரு பொய்கையிலே சண்முக வடிவாய் நின்றவனே, ஸ்ரீ சண்முக வடிவாய் நின்றவனே, தாமரை பூ இதழினிலே தவழ்ந்து விளையாடி வந்தவனே, தாமரை பூ இதழினிலே தவழ்ந்து விளையாடி வந்தவனே, கார்த்திகை பெண்கள் உன்னை கண்ணிமையாய் கார்த்திகை பெண்கள் உன்னை கண்ணிமையாய் காத்து விழி பார்த்து வளர்த்திடவே, உன்னை காத்து விழி பார்த்து வளர்த்திடவே, அன்னை உமையவள் அன்புடனே அன்னை உமையவள் அன்புடனே அமுத எழிலை கண்டு வளர்த்திடவே, உன் அமுத எழிலை கண்டு வளர்த்திடவே, தாமரை பூ இதழினிலே தவழ்ந்து விளையாடி வந்தவனே, தாமரை பூ இதழினிலே தவழ்ந்து விளையாடி வந்தவனே, தவழ்ந்து விளையாடி வந்தவனே, தவழ்ந்து விளையாடி வந்தவனே. முருகர் பிறந்த கதைய கேட்டாச்சு. அடுத்தது என்ன? அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னது? முருகர் 6 படை வீட்டுல வாசம் செய்யறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா, நல்லா தெரியுமே. ஆனா எந்தெந்த படை வீட்டுக்கு எந்தெந்த வேண்டுதலோடு போனா நிறைவேறும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? 6 படை வீட்லயும் நம்ம முருகப்பெருமான் தான் இருக்காரு. எல்லாமே ஒரே முருகர் தான். அப்புறம் வேண்டுதலையும் கொடுக்கிற வரத்திலையும் என்ன வித்தியாசம், என்ன பாரபட்சம்? சொல்றேன் அதுக்கு தானே வந்திருக்கோம். உதாரணத்துக்கு நமக்கு ஹார்ட்ல பிரச்சனைன்னா எந்த டாக்டர் கிட்ட போகணும்? ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். பல்லுல பிரச்சனைன்னா டென்டிஸ்ட். 2 பேருமே டாக்டர் தானே படிச்சிருக்காங்க. நாம ஏன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வேற வேற டாக்டர் கிட்ட போனோம்? ஏன்னா ஹார்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட்டை பத்தி நிறைய படிச்சிருக்காரு. டென்டிஸ்ட் பல்ல பத்தி நிறைய படிச்சிருக்காரு. கரெக்ட்.
சரியா சொன்னீங்க. அதே மாதிரிதான் எல்லா படை வீட்லயும் இருக்கிறவரும் முருகர் தான். ஆனா ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் சரியான வேண்டுதலை வச்சா உடனே அருள்வார். ரொம்ப சந்தோஷங்க. ஒவ்வொரு படை வீட்லயும் அவர் எந்த ஸ்பெஷலிஸ்ட்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லோரும் ஆவலா இருக்கோம். ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. அரஹரோகரா சுவாமி அரஹரோகரா, அரஹரோஹரா சுவாமி அரஹரோஹரா, அரஹரோகரா சுவாமி அரஹரோகரா, அரஹரோஹரா சுவாமி அரஹரோஹரா, ஹரோஹரா ஹரோஹரா ஹரோகரா ஹரோஹரா ஹரோகரா ஹரோஹரா ஹரோகரா. ஹரோஹரா, திருப்பரங்கிரி தீரனுக்கு அரஹரோகரா, திருப்பரங்கிரி தீரனுக்கு அரஹரோஹரா, குன்றில் ஆடும் குமரனுக்கு அரஹரோகரா, குன்றிலாடும் குமரனுக்கு அரஹரோஹரா, திருச்செந்தூர் தேவனுக்கு அரஹரோகரா, திருச்செந்தூர் தேவனுக்கு அரஹரோஹரா, கோலமயில் வாகனுக்கு அரஹரோகரா, கோலமயில் வாகனுக்கு அரஹரோஹரா, பழனிமலை ஆண்டிற்கு அரஹரோகரா, பழனிமலை ஆண்டிற்கு அரஹரோஹரா, பாலசுப்பிரமணியனுக்கு அரஹரோகரா, பாலசுப்பிரமணியனுக்கு அரஹரோஹரா, சுவாமிமலை நாதனுக்கு அரஹரோகரா, சுவாமி மலைநாதனுக்கு அரஹரோஹரா, தகப்பன் சுவாமியானவர்க்கு அரஹரோகரா, தகப்பன் சுவாமியானவருக்கு அரஹரோஹரா, திருத்தணிகை வேலனுக்கு அரஹரோகரா, திருத்தணிகை வேலனுக்கு அரஹரோஹரா, கந்தப்ப சுவாமிக்கு அரஹரோகரா, கந்தப்பர் சுவாமிக்கு அரஹரோஹரா, சோலைமயில் குமரனுக்கு அரஹரோகரா, சோலைமயில் குமரனுக்கு அரஹரோஹரா, சிவகாமி வேலனுக்கு அரஹரோகரா, சிவகாமி வேலனுக்கு அரஹரோஹரா, அரோகரா அரோஹரா 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 அரோகரா. அரோஹரா. நீங்க கேட்ட மாதிரி எந்தெந்த படை வீட்ல முருகர் எந்த ஸ்பெஷலிஸ்டா இருக்காருன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப ஆவலா இருக்கும். தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட, வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வீரவேல். அறுபடை வீட்ல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இந்த படை வீட்ல முருகர் தெய்வானையோட காட்சி தரார். அது மட்டும் இல்லாம இந்த படை வீட்ல தான் ஞானத்தில் சிறந்தவரான நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை துவங்கிய ஸ்தலம். ஞானத்தை வரமா வேணும்னு கேக்குறவங்க திருப்பரங்குன்றத்துக்கு போனா ஞானம் நிச்சயம். ஓ, நீங்க சொல்றத பார்த்தா ஆன்மீக ஞானம் கிடைக்கணும்னா திருப்பரங்குன்றம் போகணுமா? ஆமா, கண்டிப்பா போகணும். ஞானமே உருவான திருமுருகாற்றுப்படை உருவான ஸ்தலம் அப்படிங்கிறதுனால ஆன்மீக ஞானத்திற்கு நிச்சயம் திருப்பரங்குன்றம் தான். இன்னும் வேற என்ன வரம் கிடைக்கும் திருப்பரங்குன்றத்துல? திருப்பரங்குன்ற ஸ்தலத்துல சனி பகவானுக்கு தனி கருவறையே இருக்கு. சனி திசை நடக்கிறவங்களுக்கு திருப்பரங்குன்றம் பெரிய வரம்னே சொல்லலாம். என்னம்மா சொல்றீங்க? சனி திசைக்கு திருநள்ளார் போகணும் தானே சொல்லுவாங்க. சரியாத்தான் சொல்றீங்க. ஆனா சனி திசை நடக்கிறவங்க திருநள்ளாறு போனா சனி பகவான் அருள் கிடைக்கும். ஆனா திருப்பரங்குன்றம் போனா முருகரோட ரெக்கமெண்டேஷன்ல சனி பகவான் அருள் டபுளா கிடைக்கும். உங்களுக்கு எது வேணும்? நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு முருகரோட ரெக்கமெண்டேஷனோட சனி பகவான் அருள் கிடைக்கிறது தான் பெட்டர். கரெக்டான டெசிஷன். அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றத்துல திருமண தடை கூட நீங்கும்.
ஓ அப்படியா? ஆமா, முருகர் இங்க தெய்வானையோட திருமண கோலத்துல காட்சி தராங்க. அதனால அங்க போன பக்தர்கள் எல்லாருக்குமே திருமண தடை நீங்கும். ஏமா, எங்க எதிர் வீட்டுல 6 வருஷமா திருமண வரன் தேடுறாங்க. அவங்கள திருப்பரங்குன்றம் போக சொல்லலாமா? கண்டிப்பா போக சொல்லலாமே. திருப்பரங்குன்றம் தெய்வானை சமேத முருகப்பெருமான் திருமண தடை நீங்கி நிச்சயம் அருள் புரிவார். முருகா முருகா திருமால் மருகா மோகன குஞ்சரி மணவாள. முருகா முருகா திருமால் முருகா மோகன குஞ்சரி மணவாள. குமரா குமரா குகனே குருவே கந்தமலை வாழும் குணகுன்றே. குமரா குமரா குகனே குருவே கந்தமலை வாழும் குணகுன்றே. கந்தா கந்தா கதிர்வேலவனே குன்றம் வாழும் சிவபாலா. கந்தா கந்தா கதிர்வேலவனே குன்றம் வாழும் சிவபாலா. வேலா வேலா வயலூர் வேலா வள்ளி குரமாதின் மணவாளா. வேலா வேலா வயலூர் வேலா வள்ளி குரமாதின் மணவாளா. முருகா முருகா திருமால் மருகா மோகன குஞ்சரி மணவாளா. முருகா முருகா திருமால் மருகா மோகன குஞ்சரி மணவாளா. மோகன குஞ்சரி மணவாளா. மோகன குஞ்சரி மணவாளா. இது வரைக்கும் நீங்க வில்லுப்பாட்டுல பார்த்தது முருகரோட அவதார கதை மற்றும் முருகர் ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் தனி சிறப்போட இருக்காரு அப்படின்றதும் திருப்பரங்குன்றத்துல என்ன சிறப்போட இருக்காரு அப்படின்றதையும் தான். அடுத்த வீடியோல நீங்க மிச்சம் இருக்கிற படை வீட்டில் முருகர் என்ன சிறப்புகளோட இருக்காரு அப்படின்றத பார்க்க போறீங்க. ஜெய் வாசவி. IVC Studios. We ensure your happiness.